தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட ஆறாம்பண்ணை என்ற கிராமத்தில் மழை வெள்ளம் வடிந்ததற்கு பின்பு நியூஸ் 18 நேரில் களத்தில் வந்து பார்க்கும் பொழுது அது ஏற்படுத்தியிருக்கிற சேதங்கள் என்பது அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் இருக்கின்றன. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் சொல்ல ஒண்ணா அவர்களுடைய இழப்பு என்பது அவர்கள் ஈடு செய்ய முடியாத இழப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டினுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் கரைந்து போகின்றன. சாலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு மின் சேவை வந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரைக்கும் மின் சேவை கொடுக்கப்படவில்லை. சாலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இன்னமும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருக்கக்கூடியது பார்க்கிறோம். வீடுகளை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இருக்கக்கூடிய வீடுகளும் எந்த நேரமும் சாய்ந்து விழுந்து விடலாம் என்கிற அளவுக்கு மிக ஆபத்தான ஒரு கட்டத்தை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கான எந்தவித தேவைகளையோ அவர்களுக்கான எந்தவித உதவிகளையோ அதிகாரப்பூர்வமாக செய்வதற்கு அரசு சார்பிலிருந்து ஒருவர் கூட இதுவரைக்கும் வரவே இல்லை என்பது இந்த மக்கள் வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு. இவர்கள் பலமுறை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை அழைத்திருக்கிறார்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளை கூப்பிட்டிருக்கிறார்கள். யாரும் இதுவரைக்கும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அக்கா, என்னெல்லாம் இழந்திருக்கீங்க இந்த மழை வெள்ளத்துல? மழை வெள்ளத்துல வாசல் படி மேல ஏறி வீட்டுக்குள்ள போக முடியல. பொருள்லாம் இந்த சிவர்லாம் அப்போ எப்போ உழுதுன்னு தெரியல. போஸ்ட்மேன்லாம் அப்படிலாம் இருக்கு. உள்ளுக்கு வீட்டுக்கு போகல தண்ணி ஃபுல்லாக அரை விலைக்கு இருக்கு. வீடு எல்லாம் சேதாரமா தான் இருக்கு. உள்ளுக்கு தெருக்குள்ள வர முடியல. துணிமணி எல்லாமே சேதாரம் தான். பாத்திரம் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டு கரண்ட் எல்லாமே ஒரு வாரமா கரண்ட் இல்ல. சாப்பாட்டுக்கு நாங்க உள்ள வர முடியாம உட்காந்துருக்கோம் பச்சை பிள்ளையில வச்சுட்டு. எலக்ட்ரிக் சம்பந்தமான பொருட்கள் வந்து எல்லாமே வீணாயிட்டு. தண்ணி உள்ள வந்ததுனால அது எல்லாமே வீணாகிடுச்சு. அப்புறம் கால்நடை, மாடு, கோழி எல்லாமே வீணாகிட்டு. அரசாங்கத்துல இருந்து அவங்க இன்னும் வந்து எங்களை பார்க்க கூட செய்யல. தொண்டு நிறுவனம், பொது இது ஜமாத், முஸ்லீம் ஜமாத் அவங்க தான் இப்போ வந்து முன்னிருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துல இருந்து உதவியோ ஒரு சப்போர்ட்டோ அதிகாரிகள் கூட இன்னும் வரல. இந்த இடத்துக்கு வந்து எங்களை பார்வையிட வரல. அரசு மிக முக்கியமாக கவனித்து இது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய பிரதான தேவை என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இப்போதைக்கு இந்த மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் மின் இணைப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான உணவு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். படிக்கக்கூடிய குழந்தைகள், தேர்வுக்கு தயாராகக்கூடிய குழந்தைகள், பள்ளி குழந்தைகளுக்கு அவர்கள் படிப்பதற்குண்டான இடங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் படிப்பதற்குண்டான மின் வசதி செய்து தரப்பட வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காவது அரசின் சார்பில் யாராவது வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தேவையை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் துரிதமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. இதை அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அரசு பொய்யாக்கி விடாது என்று நாமளும் நம்புகிறோம்.